ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்துன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபுல் பேக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இதை கொஞ்சம் அந்த நைஃபெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி பார்த்துருவோம். எஸ் பாய், கவரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். டேப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா நான் கவரை வந்து நான் மோஸ்ட்டாக டேர்ன் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம அந்த கவரை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிழிக்க வேணாம். நம்ம வந்து இந்த டேப்பை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கவரை கிழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் ஆயிரும், வீடியோவும் போர் அடிக்கும். ஸோ அதை கிழிச்சுவோம், நம்மளுக்கு வேற வழி இல்லை. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரேப்பிங்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதான் ஓப்பன் பண்ணுற பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த கட் பண்ணலாம். எஸ், எஸ் ஓப்பன் ஆயிடுச்சு நம்புறேன். பார்ப்போம். சேவ் பண்ண அடிச்சிடலாம். இருக்கணும். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல லேசாக கட் பண்ணிக்கலாம். இது டேமேஜ் ஆகுது. சரி, ஓகே, நம்ம இப்போ ரேப் அடிச்சு நடத்தலாம். இது எது ஃப்ரண்ட் ஸ்பேஸ்னே நமக்கு தெரியல. ஸோ ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் ஸ்பேஸாக இருக்கணும். ஸோ நான் இந்த இடத்த கட் பண்ணுறேன். மிஸ்ட்ரி பாக்ஸ் கொஞ்சம் முன்னாடி பண்ணிடலாம். வந்துடுச்சு வந்துடுச்சு பாக்ஸ் வந்துடுச்சு. இது ஃப்ரெண்டு இந்த இடத்துலயும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ் கைஸ், ஒரு வழியாக நம்ம இந்த பாக்ஸை கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு. இது நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் சம்திங் காமிச்சிருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பேக்கிங் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சரி, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாமா? 3, 2, 1 டடா. ஓ மை காட். ஓ, இதில் வந்து என்ன இருக்கு? எஸ் கைஸ், இது நம்ம நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இதை. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க என்னலான்றதை எடுத்துருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஆக்சுவலி இது போட்டிருக்காங்களே 20x மைக்ரோஸ்கோப் இது. இப்போ நம்ம அந்த யூசர் மேனுவல் வச்சிடலாம். ஒரு ஃபோர்செப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்லைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 ஊசி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சோண்டு காட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பில்லன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இதுதான். இப்போ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா மேலே தூக்கிடலாம். ஸோ இப்போது இதோட லென்த் வந்து எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் 23 சென்டிமீட்டர்ஸ் வருது கைஸ். ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணிடுறேன். அப்புறம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எஸ் எஸ் மினிமைஸ் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 11 சென்டிமீட்டர் தான் வருது.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 12 சென்டிமீட்டர் கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஓகே கேஸ், இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஆனால் ஃபுல்லி மேடு பிளாஸ்டிக் தான் இது. ஸோ நம்ம இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாதீங்க. இந்த மைக்ரோஸ்கோப்பை ஜஸ்ட் 20x தான். இதோட சாம்பிள் வேணால் இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ஃபுல் லென்த்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை முதல்ல பார்ப்போம். அந்த 20xன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த 20xன்றப்ப நம்ம இந்த இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு லென்ஸ், அந்த லென்ஸ் தான் 20xன்னு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பீஸ் கொடுத்துருந்தாங்க. இது எங்க பார்த்தீங்களா? இந்த கிளாஸ் பீஸ் இது வந்து எதுக்குன்னா, இந்த யூசர் மேனுவலில் போட்டிருந்ததுபடி, இது யூசர் மேனுவல் நான் ஒரே வாட்டி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். எஸ், இதுதான் யூசர் மேனுவல். இதோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பீசஸ் இருக்குன்ட்டு. இதை நீங்கள் வேணா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட்னே சொல்லிடலாம். இதை அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் பார்க்கலான்னு போட்டிருக்காங்க பாருங்க. யூ கேன் அப்சர்வ் pollen grains, flower parts, crystals, insects and moreன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு சுகரை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுகர் 20xல ஜூம் பண்ணால் இப்படி இருக்கும், அதை பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், என் கையில் வந்து ஒரு கொஞ்சோண்டு அளவு தான் உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்லைடில் வச்சிருவோம். எஸ், உப்பு வந்து இப்போ ஸ்லைடில் வச்சாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ மைன்யூட்டாக தெரியுது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மைக்ரோஸ்கோப்பில் வைக்கலாம். இப்போ வந்து நாபை கொஞ்சம் பின்னாடி இழுத்துப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இந்த ஐஸ் இப்படி வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து உப்பு இதில் வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி காட்டுறேன். எஸ் கைஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த சால்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த சால்ட் வந்து எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதோட ரேட் வந்து ஒரு 500 கூட தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா யாராச்சும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் சீரீஸை கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.